வணக்கம், வெல்கம் டு மர்ச்சிக்கட்டியான் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஐஸ்கிரீம் எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆவின் பால் பவுடரை வச்சு தான் நம்ம ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு கிளாஸ் வந்து இப்போ ஆவின் பால் பவுடர் எடுத்திருக்கோம். 2 கிளாஸ் வந்து பால் எடுத்திருக்கோம். காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் 1 கிளாஸு சர்க்கரை எடுத்திருக்கோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம பால் பவுடரு, சர்க்கரை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சேர்த்து நல்லா நைஸாக மிக்ஸ் பண்ணிக்கிற போகிறோம், அடிச்சுக்கிற போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பால் பவுடரு, சர்க்கரை, பால் எல்லாத்தையும் சேர்ந்து அடித்து வச்சுருக்கோம். இப்போ வந்து இதை வந்து 2 மணி நேரத்துக்கு பிரிச்சருக்குள்ள வந்து இப்போ 2 மணி நேரம் எடுத்து வைக்க போகிறோம். இதை வந்து ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு எடுத்து அதுக்கு மறுபடியும் 2 மணி நேரம் எடுத்து மறுபடியும் அடிக்கணும். மறுபடியும் மிக்ஸி ஜாரில் போட்டு இப்படி ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்தோம். அப்படி 3-4 தடவை அடித்தோம்னா நம்மளுக்கு வந்து ஐஸ்கிரீம் நல்லா சூப்பராக தயாராகிரும். நம்ம செஞ்சுட்டு ஃபைனலாக ஐஸ்கிரீமை பார்ப்போம். இதை எடுத்து இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோம். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச ஐஸ்கிரீம் நல்லா ஃப்ரீசரில் ஐஸ் ஆயிடுச்சு. இப்போ ஐஸ்கிரீம் தயாராயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். இப்போ நட்ஸ் இனிமேல் நல்லா துருவி விட்டுருவோம்.